உங்களை அன்புடன் வரவேற்கிறது மேக் அண்ட் பிசி பிரைன் வீடியோ தமிழ். இன்று என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க, ரெக்கவரி மோடில் அட்வான்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டு காட்டலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, விண்டோஸ் ரெக்கவரி என்வாயர்மெண்ட்டு டிசபிளில் இருக்குது. அதாவது WinRE டிசபிளில் இருந்தால் இது ஆப்ஷன் காட்டாது. இதை எப்படி சரி செய்யுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷனு. இதை எப்படி சரி பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல ESP விண்டோஸ் பூட்டை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்க பவரை ஆன் பண்ணிவிட்டு, இது HP லேப்டாப்னால F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். F9 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு பயாஸ் செட்டப் வரும், பூட்டிங் செட்டிங் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டிங் செட்டிங்கில் ESP ட்ரைவு ஸ்கேன்டிக் காட்டுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் தட்டணும். அப்படின்னாக்க நம்ம பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆரம்பிச்சிடும். பூட் ஆனோடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் த ஆப்ஷனில் ட்ரபிள் ஷூட்டிங் போங்க. அட்வான்ஸ் ஆப்ஷனில் கமாண்ட் ப்ராம்ப்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல டிஸ்பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. இப்போ எதுக்கு இதை அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய பூட்டபிள் டிவைஸ் என்ன கோலரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதை யூஸ் ஆகும். இப்போ லிஸ்ட்டு வேல்யூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. உங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் என்னென்ன வேல்யூம்லாம் இருக்குது, அதாவது என்னென்ன பார்ட்டிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளோடது பார்த்தீங்கன்னாக்க வால்யூம் 1 C: அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் நம்மளுடைய பூட்டபுள், அதாவது விண்டோஸ் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு 500 GB அப்படிங்கிறதால இதை C வேல்யூம் தான் நம்ம விண்டோஸ் பூட்டபுளான வேல்யூம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இதை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். திருப்பி ட்ரபிள் ஷூட்டிங் போயிட்டு மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல CD/D ஸ்பேஸ் விட்டு C டைப் பண்ணு Windows/System32 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய பூட்டிங் பார்ட்டிஷன் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய கமாண்டை இங்கே யூஸ் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ விண்டோஸ் லாகின் ஆனதுக்கு பிறகு அந்த WinRE எப்படி எனேபிள் பண்ணுங்கிறதுக்கு CMD அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். இதை ரன் த அட்மினிஸ்ட்ரேட்டரில் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு REAGENTC ஸ்பேஸ் விட்டு டைப் இன்ஃபோ அப்படி டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கனாக்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்க விண்டோஸ் RE ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்குது பார்த்தீங்களா. இது டிசபிளில் இருக்கிறதால தான் நமக்கு அங்கே ரெக்கவரி ஆப்ஷனில் அது கமாண்ட் ப்ராம்ப்ட்டு காட்டலை. அதை எனேபிள் பண்ணுறதுக்கு அதே மாதிரி REAGENTC அப்படி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு /எனேபிள் அப்படின்னு டைப் பண்ணிங்க. எனேபிள் டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டுனீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஆப்ஷனு எனேபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக இது எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ எனேபிள் ஆகிருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்கு அதே மாதிரி
நம்ம இன்ஃபோ டைப் பண்ணோம்னாக்க பாருங்கள் விண்டோஸ் ஆர் ஸ்டேட்டஸு எனேபிள் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.